வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம 2026 புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில அந்த நட்சத்திர பலன்கள்ல விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலையும் இருக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அடுத்து விருச்சிக ராசியில 4ஆம் பாதம். இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த 2 பாதங்கள்லையும் இருக்கிறதுனால, அதாவது 2 ராசியில துலாம் ராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் இருக்கிறதுனால இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நேர்மையான ஒரு குணம் அப்படின்றது இருக்கும். அதிகப்படியான ஒரு பொறுமை அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதிலும் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்கள் சின்ன வயதுல இருந்தே மிகவும் சிரமப்பட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையில வென்று வந்துகிட்டே இருப்பாங்க. அதிகப்படியான ஒரு அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத கடன்கள். இவர்கள் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய பெற்றோர்கள் அதிகப்படியான கடன்லையும் அதிகப்படியான தேவையில்லாத உறவுகள் ஒரு விலகுதல்லையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு போராட்டம், அதுலேயும் ஒரு நேர்மையான ஒரு போராட்டம் அப்படின்றது இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்கள் எப்போதுமே இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தோடு இருப்பாங்க. அதுலேயும் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்றது அதிகப்படியாக அமைப்பவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா தன்னோட சேர்ந்து தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்யும் போது தன்னுடைய உறவுகளையோ இல்லை தன்னுடைய நண்பர்களையோ கூட்டு சேர்த்து தான் அந்த தொழிலை நடத்துபவர்களாக இருப்பாங்க. ஆனால் கடந்த ஒரு 3 வருடங்களாக அந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை. இவர்கள் யாரை நம்பி தொழில் ஆரம்பிச்சாங்களோ அவர்களே இவர்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்திருக்கு. இந்த 2026 தொழில் ஸ்தானத்துல உங்களுடைய குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திர அதிபதியே அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு வர்றதுனால இழந்த தொழில்களை, இழந்த பிசினஸை நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இழந்த தொழில்களை மீட்டெடுக்கிறது அப்படின்னு சொல்றதை விட இழந்த ஒரு பொருட்செலவு, ஒரு பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 2026 இவர்களுக்கு மாபெரும் வளர்ச்சியாக அவர்களினுடைய தொழில் ரீதியான அமைப்புகள்ல நிறைந்த ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்ல மிகவும் கவனத்தோட செயல்படுவதற்குண்டான ஒரு தருணம். நான் முதலே சொன்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருப்பாங்க. ஆனா இவர்கள் கூட்டு சேர்த்த அந்த நபர்கள் மூலமாக அதிகப்படியான ஒரு இழப்புகளை இவர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த வருடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அதுலலாம் ரொம்ப கவனமாக இருந்து ஒன் மேன் ஆர்மியாக இவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தொழிலாக தான் இந்த தொழில் ஸ்தானத்துல அந்த குரு பகவான் மிக அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனாலும் இந்த வருடத்துல ஒரு சின்ன நெருடல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழிலை செய்யும் போது ஒரு விதமான ஒரு பயம், நம்மளால இந்த தொழிலை மீட்டெடுத்து கொண்டு வர முடியுமா, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய அந்த 5-6 இடங்கள்ல அந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல, அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மன பதட்டங்களும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல ஒரு 75% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல அப்படியே 50% தான் பண்ணுவீங்க. அந்த அளவு அந்த முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில இழப்புகள் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த தொழிலை மீட்டெடுக்கிறதுக்காக சில கடன் தொந்தரவுகள் இருந்து வெளியில வருவதற்காக நீங்க சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த 2026 இருக்கும். அப்போ மீண்டும் எங்களுக்கு சொத்துக்கள் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எல்லாருக்குமே அந்த சொத்து மேல மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு விருப்பம் இருக்கும். அது நமக்காக இருக்காது, நம்மளுடைய சந்ததியினருக்காக, நம்மளுடைய ஒரு சேஃப்டி மெஷருக்காக தான் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு அதீதமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. அதுல இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அந்த சொத்துக்களையே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பேர்லயோ இல்லை தன்னுடைய குழந்தைகள் பேர்லயோ இல்லை தன்னுடைய அம்மா அப்பா பேர்லயோ தான் வாங்கியிருப்பாங்க. இதனால அந்த சொத்துக்களை நீங்க வெளியில ஏற்றுவதற்கும் சில
சிக்கல்கள் இந்த வருடம் இருக்கு. அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நீங்க விற்க முடியாது. இந்த மாதிரியாகலாம் சில பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த சொத்து உங்களுடைய கைவிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இருக்கு. அப்படி இருந்தும் மீண்டும் சொத்துக்கள் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஒரு காலிமனை சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பு தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 இருக்க போது. இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரா இருக்கிறது, ஒரு அட்வைசரியா இருக்கிறது, ஒரு பெரிய பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினரா இருக்கிறது, இந்த மாதிரியான உத்தியோகங்கள்லாம் இவர்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம். அதுல ரொம்ப டெடிகேட்டடா கடந்த காலத்துல வேலை பார்த்திருப்பாங்க. அவர்களினுடைய வேலையில எவ்வளவோ நீங்க ஒரு உயர்ந்த ஒரு ஆக்டிவா நீங்க இருந்து செயல்பட்டாலும் அந்த இடத்துல நீங்க ஒரு மதிப்பு குறைவாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலும் தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல இவர்களுக்கு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இந்த வருடம் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷனோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமோ உங்களுடைய வேலையில கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய சனி பகவானை பார்க்கறதுனால, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த வேலை ரீதியான முன்னேற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய கணவன் மனைவியோ எந்த நேரத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இவர்கள் அப்படியே ஆப்போசிட், ஒரு நேர்மறையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கணவனோ மனைவியோ பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் எதிரிடையாக இருப்பாங்க. இவங்க பேச்சை கேட்காதவர்களாக, இவர்களோடு சேர்ந்து டிராவல் பண்ண முடியாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே இந்த 2026 ஒரு 50% அதுல ஒரு நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இதுக்கு உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா முழுமையான மாற்றங்கள் அப்படின்றது இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே இடத்துல இந்த 2026 மாணவ பருவங்கள் எந்த மாதிரியாக இருப்பாங்க, அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, அவர்கள் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்படுமா, இதெல்லாமே இந்த 2026 இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கு. யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் மேற்படிப்பு படிக்கணும், ஒரு பிஜி அங்க போய் நம்ம தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதுலயுமே இந்த விசாகம் நட்சத்திர நண்பர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா யூகே, லண்டன் இந்த மாதிரியான இடத்துல போய் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த 2026 பெண்களுக்கு இந்த விசாகம் நட்சத்திர பெண்கள் தனியாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களால முடிஞ்ச சில முயற்சிகளை செய்து அதுல ஒரு சின்ன ஒரு முதலீடு போட்டு அந்த தொழிலை நல்ல ஒரு மேன்மையை அடையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த விசாகம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது. இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கூட திடீர்னு இந்த 2026 தொழில் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுத்து அதுல வின் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் கடந்த 2 வருடங்களாக அதிகப்படியான விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அதிலிருந்து சில விஷயங்கள் இவர்களுக்கு எல்லாமே நெகட்டிவா நடக்கிற மாதிரியே சில அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரியான மருத்துவ தொந்தரவுகள் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு பெரிய அளவுக்கு மருத்துவ தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா தேவையான உடற்பயிற்சி, தேவையான ஒரு ஆன்மீக சிறப்பு வழிபாடுகள் இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026 எடுக்க போறதுனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் தான் இந்த 2026 இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2026 அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பொதுவான தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.